நாட்டு மருதாணி, நாட்டு செம்பருத்தி, நாட்டு பொன்னாங்கண்ணி, நாட்டு நெல்லிக்காய் இப்படி எல்லாமே நாட்டு வகையாக போட்டு நீ எண்ணெய் காய்ச்சி காய்ச்சி கத்தி கத்தி கூவினாலும் உனக்கு எந்த ஆர்டரும் கிடைக்கல, ஆன்லைன் ஆர்டர் கிடைக்கல, நீ ஆன்லைனில் சேல் பண்ணணும்னு எல்லாம் கத்தி கத்தி கூப்பிடுறேன். ஆனால் யாருமே உனக்கு ஆன்லைனில் ஆர்டர் கொடுக்கல. நீ இப்போ லோக்கலில் தான் விற்றுக்க முடியும், அவ்வளோதான். எல்லோரும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக என்ன முட்டாளுங்க இல்லை ஜனங்க வந்து பிராண்ட் வாங்குறதுக்கு. எதுக்குங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. எல்லோரும் என்னை ரொம்ப டிமோட்டிவேட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் எனக்கு அது மைண்ட் எடுத்துக்கணும்னு தோணல. எதுக்குன்னா நான் என்னோடய வேலையை பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேங்க. நான் எங்கேயும் பேக்கப் பண்ண மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் பண்ணவும் மாட்டேங்க. எதுக்குன்னா நல்லதுக்கு ரொம்ப நாள் பிடிக்குங்க, கெட்டதுக்கு சீக்கிரமாக ஆயிரும். ஆனால் நல்லது நடக்கணும்னா ரொம்ப நாள் பிடிக்கும். ரொம்ப கஷ்டத்தை தாங்கி தான் போகணும். அந்த மாதிரி தான் என் லைஃப்லையும் நடந்துகிட்டே இருக்கும். எல்லோரும் ஒருத்தரும் ஒரு மாதிரி குத்தி குத்தி பேசுவாங்க. நீ ஏன் இப்படி குழந்தைங்கள வச்சுட்டு இப்படி அலையிறே, இப்படி வந்து எல்லாத்தையுமே போய் வாங்குற, காசு செலவு பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், நம்ம ஒன்று நல்ல விஷயத்த கொடுக்கணுன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படணுங்க. அப்படி தாங்க எனக்கு காட் கிரேஸ் இருக்கும். என்ன தெரியல, நான் லக்கியா அன்லக்கியான்னு தெரியல. நான் ஒருத்தர்கிட்ட நாட்டு மருதாணி கேட்டிருந்தேங்க. அவங்க எனக்கு இந்த மாதிரி காய் பிஞ்சை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் எண்ணெய் காய்ச்சறதுக்காக தான் கேட்குறேன்னு. அவங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறப்ப எனக்கு என்னடா இப்படி கொடுத்துட்டாங்க, என்ன இது என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து அம்மா கிட்டே கேட்குறப்போ அம்மா சொன்னாங்க, நாங்கள் சின்ன வயசுலேயே இந்த காய் பூ இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு கைக்கு மருதாணி வைக்கிறப்போ அவ்வளோ சூப்பராக செகப்பாக இருக்கும். ஸோ எண்ணெய் காய்ச்சறதுக்கு சூப்பரானதாக அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீ எண்ணெய் காய்ச்சறதுக்கு சூப்பரான ஒரு மருதாணி கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீ எப்போவுமே இந்த மாதிரியே வாங்கி நீ எண்ணெய் காய்ச்சி சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் அம்மா சொல்கிறப்போ எனக்கு இன்னும் ஹாப்பி ஆச்சு. ஓகே, அவங்க எனக்கு நல்லதான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு இன்னும் ஹாப்பி ஆச்சுங்க. எப்போவுமே நம்ம செய்கிற தொழில் சுத்தமாக இருந்தால் நமக்கு காட் கிரேஸ் எப்போவுமே இருக்குங்க. நான் எல்லா லேடிஸ்கிட்டையும் இதுதான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக தெரியும், எனக்கு இந்த விஷயம் தெரியும், ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க அப்படி பேசுவாங்க இவங்க இப்படி பேசுவாங்க, அதெல்லாம் திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்னா அது பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். அது வந்துட்டு ஜனங்கக்கிட்ட நம்ம ரீச் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் பிடிக்கும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண அளவுக்கு நமக்கு நல்லதே நடக்குங்க. எப்போவுமே கஷ்டப்பட்டவங்க வீணாக போனதில்லை. கஷ்டத்துக்கு பிரதிபலம் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி தான் என்னோடய லைஃப்லேயும் நடந்திருக்கு. பாருங்கள், இந்த காய், இந்த பூ, இந்த பிஞ்சு காயெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் போட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சறப்போ இன்னும் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். எதுக்குன்னா நான் ஆல்ரெடி எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு லாங் ஹேர் இருந்துச்சு. ஆஃப்டர் டெலிவரி எனக்கு ஹேர் கேர் எடுக்க முடியல, அதனால நான் முடியை கட் பண்ணிட்டேன்னு. ஆனால் இப்போ மறுபடியும் ஹேர் க்ரோத்துக்காக தான் நான் இந்த ஹேர் ஆயில் நானும் யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். உங்கள் கூடவே ஹேர் ஆயில் ஜர்னியும் நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லாவே இப்போ ஹேர் க்ரோத் ஆகிருக்கு. பேக் டு பேக் வீடியோவில் பாருங்கள், சூப்பரான ஹேர் க்ரோத் கிடச்சிருக்கு. பின்ன நான் சொன்னேன் பாய்ஸ்க்கும் இந்த மாதிரி முடி கொட்டுறது, பின்ன ஒரு ஏஜுக்கு முன்னாடி முடி ஃபுல்லாக கொட்டிருச்சு, பின்ன ஒயிட் ஹேர் வந்துருச்சு. இப்போ கேர்ள்ஸ்க்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. பின்ன ஸ்கூலுக்கு போகிறப்ப பிள்ளைங்களாகட்டும், வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்காகட்டும் ரொம்ப ஹீர் இருக்குது, பெயின் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு குட் ரிசல்ட் குடிக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயிலுன்னு தான் நானும் சொல்லுவேன். வேணும்னா நீங்கள் ஒரு தடவை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லாட்டியும் ஆல்ரெடி அட்லீஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் ஆயிலை சஜஷன் பண்ணுங்கங்க, அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் மருதாணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எதுக்கு நான் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன், ஆல்ரெடி எனக்கு மருதாணி இருக்குது, எண்ணெய் காய்ச்சறதுக்கு இருக்குது. இது வந்துட்டு நம்ம மழை காலத்துக்கு தான் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். மழை கால டைமில் நாங்கள் வெளியில் போக முடியாது, எங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்காது. இப்போ வெயில் டைமில் நான் இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் மழை டைமில் நமக்கு எண்ணெய் காய்ச்சி கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன், அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.